கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பாக்கியவான்கள் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவங்கள் மூடப்பட வேண்டும், பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்க வேண்டும். இதைத்தான் சங்கீதம் 32ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமங்கள், நம்ம செய்த அக்கிரமங்கள், நாம் அக்கிரமம் செய்தோம் என்று சொன்னால், அன்னைக்கு சோதம் பட்டணம் அக்கிரமம் செய்தது, தேவன் அந்த பட்டணத்தை அழித்து போட்டார். அப்போ ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அக்கிரமங்கள் இருக்கு என்று சொன்னால் அதை கர்த்தர் மன்னிக்க வேண்டும், பாவங்கள் மூடப்பட வேண்டும். எல்லாரும் பாவம் செய்யணும். தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் செய்யாத மனிதன் இல்லையே என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அப்போ இந்த மன்னிப்பும் மூடப்படுகிறதும் நாம் அதுல ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். நம் மூடப்பட்டாதான், பாவங்கள் மன்னிக்கப்பட்டாதான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அப்ப நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் அக்கிரமங்கள்ல இருந்து வெளியே வர வேண்டும். பாவங்கள் தேவன் எண்ணாதிருக்க வேண்டும். அதாவது எண்ணாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்துல நித்தம் நாம் போக வேண்டும், அவரை தரிசிக்க வேண்டும். ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டு சம்பந்தப்பட்டவர்களிடத்துல நாம் பேசாமல் இருந்தால் சம்பந்தப்பட்டவர்களிடத்துல அந்த மன்னிப்பு வராது. நாம் அந்த காரியங்களை, தேவனுடைய பிள்ளைகளை, நாம் மறுபடியும் அங்கே போகும்போது பரவாயில்ல, ஏதோ ஒரு காரியத்துக்காக செய்து விட்டார்கள் என்று சொல்லி ஒரு மன்னிக்கிற சுவாபம் உண்டாகும். அதே போல நம்மளும் நம்மளை சார்ந்தவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு மேலான காரியங்களை தான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால நம்ம அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், பாவங்கள் மூடப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும், பாவத்தை எண்ணாதிருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னும் கர்த்தரை நாம் சார்ந்திருக்க வேண்டும். இதுதான் ஒரே வழி. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். அப்படின்னா அவருடைய க்ளோஸ்னஸ், இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு க்ளோஸ், நீங்க அவரோடு இணைந்து ஜீவிக்கிற ஒரு நல்ல ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவரை சார்ந்திருக்க வேண்டும். நன்றாக இருப்பது போல் தெரியும், ஆனாலும் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. தேவனோடு சார்ந்து அவரை துதித்து ஆராதித்திருக்க வேண்டும். ஆலயங்களுக்கு சரியாக செல்ல வேண்டும், கூட்டங்களுக்கு செல்ல வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுபவிக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்படி இருந்தால் கர்த்தர் பாவத்தை எண்ண மாட்டார். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இதனால நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களை ஆளுகை செய்யட்டும். அப்பா, நாங்கள் செய்த அக்கிரமம் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சு மூடிருங்க, எண்ணாதீங்க சுவாமி. எங்களால் வாழ முடியாது, உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன்.